ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா, இந்திய சினிமாவின் அடையாளங்களில் ஒருவர். அவருக்கு இந்த நாடு மட்டுமின்றி ஜப்பான் உள்ளிட்ட உலக நாடுகளிலும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. 75 வயதானாலும் இன்னமும் அவர் சுறுசுறுப்பாக நடித்து கொண்டிருப்பதை பார்க்கும் ரசிகர்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் மூழ்கியிருக்காங்க. ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த திரைத்துறையினருமே அந்த ஆச்சரியத்தில் தான் இருக்காங்க. அவர் இப்போது கூலி படத்தில் நடித்து முடிச்சுட்டு நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2ல் நடிச்சிட்டு வராரு. இந்த 2 படங்கள் மீதும் அவரது ரசிகர்கள் உச்சகட்ட நம்பிக்கையிலும் எதிர்பார்ப்பும் வச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் என்ற பெயரை சொன்னாலே எல்லாரும் ஈர்க்கப்படும் ஒரு மிகப்பெரும் ஜாம்பவானாக இருக்கார். இவர் பெயருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா என்று வைரமுத்து பாட்சா படத்தில் எழுதியது அப்படியே ரஜினிக்கு பொருந்தும். பல கஷ்டங்களை, விமர்சனங்களை, கிண்டல்களை, அலட்சியப்படுத்துதலை சந்தித்தவர் அவர். அந்த நிலையில் அவர் இருக்கும் போதெல்லாம் எப்படியாவது இதே திரைத்துறையில் மிகப்பெரும் நடிகராக வந்துவிட வேண்டும் என்பது தான் அவருக்கு ஒரே எண்ணமாக இருந்திருக்கு. அதற்காக அவர் கடுமையாக உழைத்தார். முதல்ல வில்லன் கதாபாத்திரம், பிறகு குணச்சித்திர வேடம், பிறகு கமலுடன் இணைந்து நடிப்பது என இருந்த இவர் கமலின் அட்வைஸு கேட்டு தனியாக நடிக்க ஆரம்பித்தார். கமலை விட்டு அவர் தனியாக நடிக்க ஆரம்பித்த புதிதில் ரஜினிக்கு எதிராக விமர்சன அம்புகள் ஏவப்பட்டது. முக்கியமாக அவர் தமிழின் உச்சரிப்பு, நிறம், கண்கள் என எதையுமே விட்டு வைக்கவில்லை. ஆனால் தன்னை பற்றி மைனஸாக கூறப்பட்ட விஷயங்களே தன்னுடைய ப்ளஸ்ஸாக மாற்றினார் அவர். கமல்ஹாசன் போல் பரிசோதனை முயற்சிகள் எதுவும் செய்யாமல் கமர்ஷியல் பாதையை தேர்ந்தெடுத்தார் அவர். கமர்ஷியல் படங்கள் என்றால் சுலபம் இல்லை. அதில் தன்னால் முடிந்த அளவு வேரியேஷன்களை காண்பித்தார். இடையிடையே முள்ளும் மலரும், ஜானி, 6லிருந்து 60 வரை என தனது நடிப்புக்கும் தீனி போட்டு கொண்டார் அவர். அவர் மிகச்சிறந்த நடிகராக இருந்தாலும் தனது முழு கவனத்தையும் கமர்ஷியல் படங்களிலே செலுத்த ஆரம்பித்தார். அப்படி அவர் நடித்த பல படங்கள் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிச்சு. ஒரு கட்டத்தில் கமல்ஹாசனை விடவும் ரஜினியின் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருந்தது என்பது தான் உண்மை. தமிழ்நாடு முழுவதும் ரஜினி ரஜினி என்று பெயர் ஒலிக்க ஆரம்பித்தது. மேலும் அவருக்கு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தையும் கலைப்புலி தானு கொடுக்க அதனை ரசிகர்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டாங்க. இன்று வரை அந்த சூப்பர் ஸ்டார் நாற்காலி ரஜினி வசம்தான் இருக்குது. பலர் முயன்றும் அதை அவரிடமிருந்து பறிக்க முடியலை. தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்து அவருக்கு பாபா பலத்த அடியை கொடுத்தது. அந்த படத்தின் படுதோல்வியை கண்டு சினிமாவில் இருக்கும் சில ஹீரோக்கள் பார்ட்டி வைத்து கொண்டாடியதையும் அந்த சமயத்தில் ஒரு தகவல் ஓடியது. ஆனால் ரஜினி எதற்கும் கவலைப்படலை. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் பிரேக் எடுத்து சந்திரமுகியில் நடித்தார். படம் 800 நாட்களுக்கு மேலே ஓடியது. அதே போல் சில வருடங்களுக்கு முன்பு தர்பார் அண்ணாத்த தோல்வி அடைஞ்சது. அதனை அடுத்து அவர் நடித்த ஜெயிலர் திரைப்படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி 700 கோடி ரூபாய் வரை உலகம் முழுவதும் வசூல் செஞ்சது. இப்படி எப்போதெல்லாம் விழுகிறாரோ உடனே எழுந்து அவர் வல்லமை படைப்பார் அவர். ரஜினியை பொறுத்தவரை தனது மனதில் என்ன நினைக்கிறாரோ அதை பட்டென்று யாருக்கும் அஞ்சாமல் பேசிடுவார். அதன் காரணமாக அவர் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. முக்கியமாக ஜெயலலிதாவுடன் கூடிய பார்த்திங்கன்னா அவருக்கு பிரச்சனை வெடித்ததெல்லாம் தனி கதை. அதே சமயம் எந்த அளவுக்கு கோவப்படுறாரோ அதே அளவுக்கு பலரிடமும் நட்பாக பழகிறவர். அந்த வகையில் அவர் தமிழ் சினிமாவில் ஈகோ பார்க்காமல் எத்தனையோ பேருடன் பேசியிருக்காரு. அது மட்டுமின்றி தன்னை தாக்கி பேசியவர்களை கூட அவர் பெரிதாக மீண்டும் தாக்கி பேசியதில்லை. பாரதி ராஜாவை பொறுத்தவரை ரஜினியை பல முறை தாக்கி பேசியிருக்காரு. ஆனால் ரஜினிகாந்த் அதற்கு எந்த ரியாக்ஷனும் செஞ்சதில்லை. இந்நிலையில் ரஜினிகாந்த் பற்றி பாரதி ராஜா பேசியிருக்கும் வீடியோ ஒன்று திடீரென ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதாவது ரஜினி 70வது பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர், நான் எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக வரல, ஒரு சூப்பர் மனிதர் ரஜினிக்காக வந்திருக்கேன். சூப்பர் மனிதரை காண்பது தான் இப்போது அரிதாகிவிட்டது. ரஜினிகாந்த் ஒரு சிறுவனை தரைக்குறைவாக பேசியதே இல்லை. கோபத்தில் கூட அடுத்தவரை காயப்படுத்த மாட்டார். திட்டினால் கூட கௌரவமாக தான் அடுத்தவரை திட்டுவார். அவரும் நானும் பல வருடங்களாக நண்பர்கள். நான் ரஜினிகாந்தை 16 வயது நிலை பட சமயத்தில் தான் முதல் முறையாக சந்தித்தேன். ஒரு பட பூஜைக்கு ரஜினிகாந்த் ஒரு மோட்டார் பைக்கில் பின்னால் அமர்ந்து வந்தார். நான் அப்போது தான் பரட்டை என்கிற கேரக்டருக்கு ஆள் தேடி கொண்டிருந்தேன். ரஜினியை பார்த்ததுமே அந்த கேரக்டருக்கு நான் அவரை ஃபிக்ஸ் செஞ்சுட்டேன். பிறகு அவரை சந்தித்து படம் பற்றி பேசினேன். அவர் தனது சம்பளமாக முதல்ல 5000 ரூபாய் சொன்னார். நான் ஒத்துக்கொள்ளவில்லை. பிறகு படிப்படியாக குறைச்சி 3000 ரூபாய்க்கு ஓகே சொன்னேன். அதிலும் 2500 ரூபாய் தான் அவருக்கு கொடுத்தேன். இன்னும் 500 ரூபாய் பாக்கி இருக்குது. ரஜினிக்கும் எனக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் வந்திருக்கு. பல முறை அவரை நான் தாக்கி பேசியிருக்கிறேன். அவர் உடனே என்னை தலைவரே என்று கேட்பார். நான் அதற்கு அது வேற, இது வேற ரஜினி என்று சொல்வேன். நெய்வேலி விவகாரத்தில் நான் வேறு யாரையாவது ரஜினியை பேசிய அளவுக்கு பேசியிருந்தா வாழ்நாள் முழுவதும் என்னுடன் சண்டையில் இருந்திருப்பாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அப்படி இல்லை. அவரை நான் கீறி இருந்தால் கூட அதை உடனடியாக மறந்து விடுவார். ரஜினியை பொறுத்தவரை எந்த நிகழ்ச்சியிலும் 15 நிமிடங்களுக்கு மேலே இருக்க மாட்டார். ஆனால் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டை அவர் திறந்து வைத்த போது என்னுடன் 1.5 மணி நேரம் இருந்தார். அவரிடம் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது.
அதனால தான் எல்லோரையும் அவர் ஈர்க்கிறார் என்றார். முன்னதாக பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் அண்மையில் உயிரிழந்தார். அவரது உயிரிழப்பு ரஜினிகாந்த் நேரிலும் வரல, சமூக வலைத்தளங்கள் மூலமும் இரங்கல் தெரிவிக்கல. இதனால் கடும் கோபம் கொண்டிருக்காரு பாரதி ராஜா. கூடிய விரைவிலே பாரதி ராஜா இது குறித்து அவரோட தகவலை வெளிப்படுத்தினாலும் வெளிப்படுத்தலாம். ரஜினியும் ஏன் போல அப்படின்ற தகவலையும் வெளிப்படுத்தலாம். ஒருவேளை மறைமுகமாக 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் இருக்குதா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டு தான் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.